தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 4/2/2015 புதன்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம் இரவு 11-12 வரை, பிறகு மகம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, ஒரு சில குடும்பங்களில் பார்த்தா பையங்க வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருப்பாங்க. பெற்றோர்களுக்கு தொந்தரவு கொடுக்கும் விதத்தில் இருப்பார்கள். பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க, இது மாதிரி என் பையன் படிச்சிருக்கான் சார், ஆனால் வேலைக்கு போகலை, இது எங்கே போனாலும் திரும்பி வந்துடுறேன், ஒரு சுறுசுறுப்பு இல்லை, சோம்பேறியாகவே இருக்கிறாரு, நான் கொடுக்குற படத்தில் செலவழிச்சுக்கிட்டு இருக்கார் பாக்கெட் மணி வாங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை இது மாதிரி என்கிட்ட சொன்னார், புதுக்கோட்டைக்காரர் சொன்னார், இது மாதிரி என்னுடைய புதல்வர் படித்து முடிச்சு சும்மாவே வீட்டில் இருக்கான் சார், அவனுக்கு எந்த ஒரு சுறுசுறுப்பு தன்மையும் இல்லை, எந்த வேலையும் பார்க்கல, சோம்பேறியாக வீட்டிலே இருந்து சாப்பிட்டு வீட்டிலே இருக்கார் அப்படின்னார். அப்படி இருக்கவங்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? அவர் ஒரு காளையாக மாற வேண்டும், கோழையாக இல்லாமல் காளையாக மாறணும், சுறுசுறுப்போடு இருக்கணும், தான் சம்பாதிக்கணும், சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணம் வரணும், அப்படிலாம் இருக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இறைவனுக்கே இப்போ நம்ம சொல்கிறோம், சக்தி இருந்தால் செய், இல்லையே சிவனே என்றிருன்னு சொல்லி ஒரு பழமொழி. சக்தி இருந்தால் செய்வாங்க, இல்லாட்டி சிவனேன்னு இருப்பாங்க அமைதியாக. அப்படி இருந்த சிவனுக்கு வீரம் வந்தது ஒரு 8 இடத்துல வந்துச்சு. 8 திருக்கோயில் இருக்குது, அஷ்ட வீரஸ்தலங்கள்னு இருக்குது. அந்த 8 வீரஸ்தலங்களையும் அவருக்கு சொன்னேன். 8 இது என்னென்ன ஸ்தலம் அப்படின்னா, பிரம்மனுக்கு சிரத்தை கொய்த இடம் என்ன அப்படின்னா திருக்கண்டியூர்னு ஒரு ஊர். அங்கே சிவபெருமான் தாண்டவம் நடத்தினார், சிவபெருமானுக்கு வீரம் வந்துச்சு. அதே போல் அந்தகாசுரனை அடக்கியது திருக்கோவலூர் என்ற ஊரில் அந்தகாசுரனை அடக்கிய புராணம் நடந்தது. திருபுரத்தை எரித்தது திருவதிகை என்ற ஊரிலே நடந்தது. அதே போல் தக்கனுடைய சிரத்தை கொய்தது திருப்பரியலூர் என்ற ஊரிலே தான். அதே போல் சலந்தராசூரனை அழித்தது திருவிற்குடில் என்ற ஊரிலே. யானையை உரித்தது வழுவூர் என்ற ஊரில். காமனை எரித்தது திருக்குறுகை, காமனை மன்மதனை எரித்தது திருக்குறுகை என்ற ஊரிலே. அதே போல் யமனை உதைத்தது திருக்கடவூரிலே. இது போன்ற ஸ்தலம் இருக்கிறது. இது மாதிரி 8 ஸ்தலம், அட்டவீர ஸ்தலங்கள், சிவனுக்கு வீரம் வந்த ஸ்தலம். அதிலே ஒன்று தான் இந்த திருக்கடவூர். திருக்கடவூரிலே யமனையே உதைந்தார். ஏன் அப்படின்னா, அங்கே மார்க்கண்டேயன் பூஜித்தார். பூஜித்த பொழுது என்றும் 16ஆக ஒரு பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் பெற்றோர் கேட்டாங்க. அடம் செஞ்சு குணம் சரியில்லாத பிள்ளை நீண்ட நாளாக இருப்பது வேணுமா, இல்லை நல்ல குழந்தையாக நல்ல குணத்தோடு இருக்கிறது வேணுமா? இப்படி நல்ல குணத்தோடு உள்ள பிள்ளை 16 வயதில் இறந்துடும், அது நீண்ட நாள் இருக்கும்னு கேட்டாங்க. 16 வயது இருந்தாலும் சரி நல்ல பிள்ளையாக இருக்கணும்னு சொல்லி பெற்றோர்கள் வரம் கேட்டாங்க. சிவன் கொடுத்தார். 16 வயது நிரம்பிய பொழுது இந்த இடத்துக்கு வந்தார். அவர் சாமி கும்பிட்டார். மார்க்கண்டேயன் கும்பிட்ட பொழுது காலன் பிடிக்க வந்தான், பாசக்கயிற்றை வீசினான். இவருக்கு கோபம் வந்துருச்சு சிவபெருமானுக்கு. உடனே அவர் காலாலே அந்த யமனை உதைந்தாராம். காலனை காலால் கடைந்த ஊர், இறைவனுக்கு வீரம் அவர் உதைந்தார். அதனாலே அவருக்கு என்றும் 16ஆக மார்க்கண்டேயன் வந்தார். மார்க்கண்டேயன் பூஜித்த அந்த பாரிஜாத மலர் கூட அங்கே இருக்கிறது. மிக பலரும் அங்கே மணிவிழா செய்து கொள்வார்கள். அது ஒரு நல்ல ஸ்தலம். அப்படிப்பட்ட ஸ்தலத்துக்கு உங்கள் பையனை போக சொல்லுங்கள், அவருக்கு வீரம் வரும், சோம்பேறியாக இருக்க மாட்டார், வேலைக்கு போவார் அப்படின்னு. அதை எப்படி அவர் போய் சொல்லி கூட்டிகிட்டு போனார். அதுக்குள்ளே யோக பலம் பெற்ற நாளில் அதுக்கு பின்னாலே ஒரு வாரம் கழித்த உடனே அந்த பையனுக்கு ஒரு சுறுசுறுப்பு ஏற்பட்டு, ஒரு தெம்போட, ஒரு உற்சாகத்தோட, இனிமேல் நான் வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டும், வீட்டில் இருக்கிறான்னு சொல்லி எல்லாருமே நண்பர்கள் எல்லாம் என்னை கேலி செய்கிறார்கள்னு சொல்லி உடனடியாக அவர் வேலைக்கு போனார். இன்றைக்கு அந்த குடும்பம் ஒரு நல்ல நிலையில் இருக்குது அப்படின்னா, இது போன்ற ஸ்தல வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலமாக சில வாய்ப்புகள் நம்மை தேடி வரும். அதுபோன்ற இறைவனுக்கு வீரவந்த ஸ்தலங்களுக்கு நீங்களும் சென்று வழிபட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையிலும் நல்ல மறுமலர்ச்சி ஏற்படும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, வீடு வாங்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கின்ற நாள் இந்த நாள். விரயங்களை சுபவிரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். வீண் விரயங்களாக உங்களுக்கு வரலாம். 12 கேது. எனவே நீங்கள் சுப விரயங்களாக மாற்றி வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கலாம். குழந்தைகளின் சீர்வரிசை வைப்பதை முன்னிட்டு தங்கம், வெள்ளி போன்றவற்றை வாங்கலாம். ஆபரணங்கள், ஆடைகள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுங்கள். நல்ல விரயங்களாக மாற்றினால் வீண் விரயங்களிலிருந்து தப்பித்துக்கொள்ள இயலும். ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கின்றது. அடுத்தவன் நலங்கிறது எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வருமானம் 2 மடங்காக உயரும் நாள். என்னதான் வருமானம் 2 மடங்காக உயர்ந்தாலும் உங்கள் ராசிநாதன் விரையாதிபதியோடு இணைந்திருக்கிறார். வந்த மரணமிடமே செலவாகிவிடும். எனவே வீட்டிற்கு தேவையான பொருட்களை நீங்களும் வாங்குவது நல்லது.
உடன் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். உறவினர் பகை உருவாகலாம். உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். வாங்கிய பூமியை ஒரு சிலர் விற்க நேரிடலாம். விற்றாலும் மீண்டும் வாங்கும் சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். நீங்கள் ரிஷபராசிகளை பிறந்திருக்கிறீர்கள். எனவே பொதுவாகவே பிரதோஷ வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டாலே உங்களுக்கு பெருமைகள் வந்து சேரும். இன்றைக்கு பாதியில் இந்த பணி மீதியும் தொடரும். மிதுனராசி நேயர்களே, சவால்களை சமாளிக்க வேண்டிய நாள். தனவரவு எவ்வளவுதான் வந்தாலும் உடனடியாக செலவாகி விடலாம். இருந்தாலும் 2லே சந்திரன் இருப்பதால் பொருளாதார நிலை மேலோங்கும். போற்றுகிற அளவுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவீர்கள். தொழில் முன்னேற்றம் உண்டு. புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். வீடு மாற்ற சிந்தனைகள் ஒரு சிலருக்கு மேலோங்கலாம். தாய்வழி ஆதரவு உண்டு. தனவரவு தாராளமாக வரும் என்று நூதன பொருள்களின் சேர்க்கையும் ஏற்படும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குருச்சந்திர யோகம் செயல்படும் இன்று குதூகலமான சம்பவங்களை நிறைய சந்திக்கப் போகின்றீர்கள். செய்தொழிலே சிறப்பான முறையில் லாபம் கிடைக்கும். சேர்ந்தவர்களால் உங்களுக்கு நன்மை உண்டு. மங்கள செய்திகள் மனை தேடி வரப்போகின்றன. பெண் குழந்தைகளின் சுப சடங்குகளை மேற்கொள்ளப் போகின்றீர்கள். மறக்க முடியாத சம்பவம் இன்று நடைபெறும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் நாள். தொலைபேசி வழி தகவல் உங்கள் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக அமையும். 12ஆம் இடத்திலே விரையாதிபதி மேலோங்கி இருக்கிறார். எனவே என்னதான் நீங்கள் சேமிக்க நினைத்தாலும் சேமிப்பு கரையக்கூடிய சூழ்நிலையிலேயே இன்றைக்கு இருக்கிறது. தாய்வழி உறவில் விரிசல் ஏற்படலாம். உதிரி வருமானங்கள் வந்தாலும் கூட அது நிலைக்குமா என்பது சந்தேகம்தான். வீடு கட்டும் முயற்சி அல்லது வாங்கும் முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கன்னிராசி நேயர்களே, எண்ணிய காரியம் எளிதில் நடைபெறும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப் போகின்றது. நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவைகள் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். வீடு கட்டும் முயற்சி அல்லது வாங்கும் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறையலாம். துலாம் ராசி நேயர்களே, மக்கள் செல்வங்களால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள். மாற்றுக்கருத்துறையோர் மனம் மாறுவர். வீட்டு தேவைகள் இன்றைக்கு பூர்த்தியாகும். அரசியல்வாதிகளால் உங்களுக்கு அனுகூலம் உண்டு. 10லே குரு சஞ்சரிக்கின்ற பொழுது பதவி மாற்றம், இடமாற்றம் போன்றவைகள் வந்து சேரும். அதாவது பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம். நீண்ட நாள் ஆசை நிறைவேறுகின்ற நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும் நாள். வியக்கும் தகவல் வீடு வந்து சேரும். வியாபார நலங்கிறது எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வரவு திருப்திகரமாக இருக்கிறது. தொழில் மாற்ற சிந்தனைகளும் மேலோங்கும். சனி உங்கள் ராசியில் இருப்பதால் சனி பகவான் உங்களுக்கு சகாய ஸ்தானாதிபதி. எனவே நீங்கள் சவால்களை சமாளிப்பீர்கள். வியாபார போட்டிகளை சமாளித்து வெற்றி காண்பீர்கள். விரயத்திலிருந்து விடுபடும் சூழ்நிலைக்கு இன்றைக்கு ஆளாக நேரிடும். எனவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய நீங்கள் புதன்கிழமை என்பதால் விஷ்ணுவை வழிபட்டு உங்கள் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். அஷ்டமத்து சந்திரனால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். ஆதாயம் குறையலாம். ஆயில்யம் என்று வருகின்ற பொழுதே அலைச்சல் ஏற்படும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு பகையாகலாம். பல பணிகள் பாதியிலேயே நிற்கும். அதற்காக கவலைப்பட வேண்டாம். ஓரிரு நாட்கள் தாமதமாக இருந்தாலும் கூட பிறகு துரிதமாக முடிவடையும். வரவை காட்டிலும் செலவு கூடும் நாள் இன்று. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வழிபாட்டால் வளர்ச்சியை கூட்டிக் கொள்ள வேண்டிய நாள். வாங்கல் கொடுக்கல்களில் கொஞ்சம் கவனம் தேவை. விருந்தினர்களாலும் உங்களுக்கு தொல்லை உண்டு. அலைச்சல்கள் அதிகரிக்கும். இடமாற்ற சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்கலாம். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களால் ஆதாயம் தரும் தகவல் வரும் என்று எதிர்பார்த்து காத்திருப்பீர்கள். ஆனால் அவர்கள் கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள நீங்கள் புதன்கிழமை என்பதால் அனுமன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். உங்கள் அல்லல்கள் தீரும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் நாள். பாதியில் இந்த பணி மீதியும் தொடரும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். கட்டிடம் வாங்க விற்க எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இல்லம் கட்டி குடியேற வேண்டும் என்ற எண்ணத்தை இன்றைக்கு நிறைவேற்றிக் கொள்வதற்கான வழி பிறக்கும். குழந்தைகளின் கல்வி நலங்கிறது எடுத்த முயற்சியிலும் வெற்றி உண்டு. மீனராசி நேயர்களே, விருப்பங்கள் நிறைவேறும் நாள். விருந்தினர் வருகையால் வியப்படையப் போகின்றீர்கள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வரவு திருப்திகரமாக இருக்கிறது. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மாலை நேரத்தில் மகிழ்ச்சி பயணம் உண்டு. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.